வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. ரொம்பவே சிம்பிளான கோலம். பிகினர்ஸ் கூட போடலாம். இந்த கோலத்த வாசல்ல அப்படியே கலர் குடுத்து போட்டீங்கன்னா, உங்க வாசலே அவ்ளோ அழகாயிடும். ஒரு 5 புள்ளி வச்சு 3 வர சந்து புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா சைடுமே ஒரு லைன் போட்டு, நடுவுல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போ அதுக்கு மேலயும் இந்த மாதிரி 3 பெட்டல்ஸோட ஃப்ளவர் போட்டுக்கலாம். சிம்பிளான டிசைன் போட்டீங்கன்னா, கலர் குடுக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். கொஞ்சம் நுணுக்கமான டிசைன் போட்டோம்னா, ரங்கோலிக்கு கலர் குடுத்தோம்னா, அவ்வளோ எடுப்பா தெரியாது. இந்த மாதிரி சிம்பிளான கோலம் போட்டீங்கன்னா, கலர் குடுத்து பார்க்கும்போது அவ்வளோ எடுப்பா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த எல்லா சைடுமே இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டு விட்டாச்சு. இப்ப நடுவுல இருக்கிற ஃப்ளவருக்கு ஒரு கலர குடுத்துறலாம். இன்னும் கோலம் முடியல. நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த நடுவுல இருக்கிற ஃப்ளவருக்கு கலர குடுத்துறலாம். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் குடுக்குறேன். நீங்க எல்லோ இருந்தா எல்லோ கூட குடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் குடுத்துக்குங்க. இப்ப இந்த ஃப்ளவர்க்கு எல்லாத்துக்குமே பிங்க் கலர் குடுத்துட்டு, இந்த மேல போட்டிருக்கிற ஃப்ளவருக்கும் பிங்க் கலர் குடுத்துக்கலாம். நீங்க இதுக்கு வேற கலர் இருந்தா கூட குடுத்துக்கலாம். நான் சும்மா 2டே 2 கலர் தான் யூஸ் பண்றேன். இப்படி 2 கலர் நல்லா பிரைட்டான கலர் யூஸ் பண்ணி போட்டாலே இந்த கோலம் நல்லா எடுப்பா தாங்க இருக்கும். இப்ப இந்த உள்ள பிளெயினா இருக்குது பாருங்க. அதுக்கு நான் வந்து இந்த ஒயிட் கலர்லயே இந்த மாதிரி குடுத்து விட்டுர்றேன். நீங்க இது பிங்க்குக்கு ஆப்போசிட் கலர்ல ஒரு எல்லோ அப்படி குடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நடுவுல ஒரு கிரீன் வச்சுட்டு, இப்ப இது ஒரு லீஃப் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நம்ம கிரீன் குடுத்துக்கலாம். இந்த பிங்க்குக்கு ஆப்போசிட் கலர் குடுத்தோம்னாலே நல்லா எடுப்பா இருக்கும். கிரீனுக்கும், பிங்க்குக்கும் நல்ல எடுப்பா இருக்கும். ஸோ, அதனால நான் கிரீன் கலர் குடுத்துட்டேன். இப்ப இந்த உள்ள கேப் இருக்குதுல்ல, அத நம்ம இந்த வெள்ள கோலப்பொடிய வச்சே நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிடலாம். நீங்க ஆப்போசிட் கலர் இருந்தாலும் ஆப்போசிட் கலர் குடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் வச்சே ஃபில் பண்ணிட்டு, இப்ப இது டிசைன் இல்லாம இருக்குது அப்படிங்கிறதுனால, நம்ம ஒரு கிரீன் கலர் வச்சு இந்த மாதிரி 2, 2 கர்வ் போட்டு, இந்த ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாரி போட்டு விட்டுறலாம். எல்லா சைடுமே போட்டு விட்டுட்டோம்னா, பார்க்கறக்கு பிளெயினா இல்லாம கொஞ்சம் டிசைனா நல்லாருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போ உள்ள கோலம் ரெடி ஆயிடுச்சு. வெளியில இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு வளைவு போட்டு சுழிச்சு விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லா சைடுமே போட்டு விட்டுறலாம். இப்ப இது அப்படியே டிசைன் இல்லாம பிளெயினா தெரியுது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டா நல்லா சுத்திலும் இப்படி வச்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டாலே, கோலம் பார்க்கறக்கு நல்லா பிரைட்டாவும் இருக்கும். சேம் டைம் நமக்கு டிசைனும் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டாட் வச்சு விட்டுடலாம். அது பார்க்கறக்கு ரொம்பவே நல்லாருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த ஃப்ளவர்க்குள்ள ஒரு மிடில் பார்ட் மாரி ஒரு சின்ன கர்வ் ஒரு லைன்ல போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ்க்குமே போட்டு விட்டோம்னா, இப்போ அது பிளெயினா இல்லாம கொஞ்சம் டிசைனா தெரியும். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோட சந்திக்கிறேன்.